வீடியோ மோட்டிவேஷன் இல்லை. இந்த வீடியோ எந்த சொல்யூஷனுக்கும் ஷார்ட்கட் கிடையாது. இந்த வீடியோ ஜஸ்ட் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க. இப்போ நீங்கள் டயர்டாக இருந்தாலோ ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணாலோ லைஃப்பில் எல்லாம் மெஸ்ஸியாக இருந்தாலும் பரவாயில்லை. இது எந்த தப்பும் இல்லைங்க. இது கேப்பபிலிட்டி கம்மினும் அர்த்தம் கிடையாது. இந்த வீடியோவில் உங்களோட சைலண்ட் பெயினை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண போகிறீங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அழல் அறிவகம். ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது. டென்ஷன், கில்ட், சேட்னஸ் எல்லாமே நார்மல், எல்லாமே ஓகே. நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணாலும் ஓகேன்னு முதல் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் சைலண்ட்டாக அழுதாலும் ஓகே, நீங்கள் ஆங்க்ரியாக ஃபீல் பண்ணாலும் ஓகே. அது நீங்கள் ஹியூமனாக இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். சிலர் சத்தமாக அழுவாங்க, சிலர் சைலண்ட்டாக ஹீல் ஆவாங்க. ஹோம் மேக்கர்ஸ் வீடு, சமையல், குழந்தைங்க, ஃபேமிலி நீட்ஸ், நைட்டில் கொஞ்சம் ஸ்டடி அண்ட் யோர் ஹாபி டைம். ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம், ஃப்யூச்சர் அன்சர்டனிட்டி, சைலண்ட் ஆன்சைட்டி, கம்பேரிஷன். எல்லாரும் மாஸ்க் போடுவாங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ண அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும். ஹீலிங்கை பிளாக் பண்ணுற பெரிய ஃபேக்டர் என்னென்னா செல்ஃப் ப்ளேம். உங்களுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ இப்படி ஃபீல் பண்ணாலோ ஸ்லோவாக இருந்தாலோ இதுதான் ரியல் ஹீலிங். டைம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் டைம் அலோன் ஒர்க் ஆகாதுங்க. டைம் கூட உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம், லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு ஃபோர்ஸ் பண்ணால் ஹீலிங் வராதுங்க. ரொம்ப ரஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி மறுபடி வரும். உங்களோட பெயினை ஹோல்ட் பண்ணுறது ஈஸி இல்லை. அதை இக்னோர் பண்ணாதீங்க, அதை புஷ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள். ஆங்க்ரி, கில்ட், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாமே சைலண்ட்டாக மேனேஜ். உங்களை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணாதான் ஹீல் ஆகும்னு சொல்லுவாங்க. இல்லை, ஃபர்கிவ் ஒரு டெஸ்டினேஷன், ஹீலிங் ஒரு ஜேர்னி. இப்போது உங்கள் பெயின் ரியலாக இருந்ததுன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டைம் வரும்போது ஃபர்கிவ்னஸ் தானாக வரும். அது சைலண்ட் ஹீலிங்க்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஹீலிங் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. ஸ்மால் எஃபெக்டிவ் திங்ஸ் பண்ணால் போதும். மார்னிங் 5 minutes சைலண்ட் ப்ரீத். நைட் ஃபோனை சைடில் வச்சுட்டு நல்லா தூங்குங்க. சேஃப் பர்சன் கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஜேர்னலிங், ரைட்டிங் ஹேபிட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு லாங் டேர்ம் எஃபெக்ட் கொடுக்குங்க. இது ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ், பட் ஆனால் சைலண்ட் ப்ராக்ரஸ். நீங்கள் இப்போவே எனஃப், நீங்கள் இப்போவே டிசர்விங். செல்ஃப் லவ் இல்லைன்னா ஹீலிங் ரொம்ப ஸ்லோவாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, உங்கள் மைண்டை நரிஷ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ்க்கு சம்டைம்ஸ் ப்ரெஷர் என்ன தெரியுமா? ஃபியர் ஆஃப் லாஸிங் யூ, ஃபியர் ஆஃப் சீயிங் யூ ஸ்ட்ரகிளிங். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பீஸ் வரும். சேஃப் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த சேஃப் ஸ்பேஸ் உங்களுக்கு பயங்கரமாக ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். லைஃப் செக்லிஸ்ட் இல்லை. 25ல் இது, 30ல் அது. இதெல்லாமே மேன்மேட் ரூல்ஸ். உங்களோட டைம் உங்களோட பேஸில் இருந்தால் போதும். லேட் ஆனாலும் ஓகே, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, எல்லாமே இங்கே ஓகே. எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்க தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு தேவையில்லை. ஸ்லோவாக நடந்தாலும் ஹீலிங் நடந்தால் போதும். சைலண்ட்டாக ஹீல் ஆகிற ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஹீலிங்னு. சைலண்ட்டாக ப்ராக்ரஸ் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக போகலாம், ஆனால் ஸ்டாப் பண்ண வேண்டாம். எல்லாம் ஓகே ஆகும். உங்களோட பேஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இது அழல் அறிவகம், உங்களோட சேஃப் ஸ்பேஸ்.